Namaste. Greetings to all of you. Grandmaster Trevor Coxer Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம முதல் சூத்ரா படிக்க போறோம். இந்த புஸ்தகத்துல மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 13 சாப்டர்ஸ் முதல்ல என்னங்கிறத நான் படிச்சிடுறேன். அப்புறம் முதல் சாப்டர்ல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். On spiritual practice. Number 1, on the Guru. Number 2, on conductivity. Number 3, on discipleship. Number 4, on spiritual practice. Number 5, on development. Number 6, on mantras. Number 7, on evolution. Number 8, on detachment. Number 9, on suffering. Number 10, on pride. Number 11, on humility. Number 12, on reading. Number 13, on karma yoga. இன்னைக்கு முதல் சாப்டர் on the Guru அப்படிங்கிற டாபிக்ல நம்ம படிக்க போறோம். The term Guru comes from the word Zoroaster, which means teacher from the sun. The Guru symbolizes the light. Guru அப்படிங்கிற வார்த்தை ஜொராஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உயிர் பெற்றது அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க. ஜொராஸ்டர்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஜொராஸ்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டீச்சர் ஃப்ரம் த சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பழைய காலத்துல இந்த மகாபாரதா டைம்ல பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திர வம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சந்திர வம்சம், சூரிய வம்சம் அப்படின்னு. டீச்சர் ஃப்ரம் த சன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னது? இந்த டீச்சர் உடல் கிடையாது. இந்த உடல் சூரியன்ல இருந்து வரல, ஆனா அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், ஆத்மா சொல்லக்கூடிய அந்த பேரொளி சூரியன்ல இருந்து வந்தது. எசன்ஸ் ஆஃப் காட்ல இருந்து, சோலார் காட்ல இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வேர்ட் குருக்கு என்ன அர்த்தம்னா இட் சிம்பலைசஸ் லைட் அப்படின்னு சொல்றாங்க. லைட்ங்கிறத பல்வேறு விதமா நம்ம சொல்லலாம். லைட்டை ரிமூவர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளை நீக்கக்கூடியது ஒளி. இருள்னா அதுக்கு டார்ச் லைட்டே போதுமே. அப்ப குரு எந்த இருள போக போறாங்க? அப்ப பிசிக்கலா உள்ளத சொல்லல இல்லையா? பிசிக்கலா இருக்கக்கூடிய இருட்டை அவங்க சொல்லல. ஒருத்தருடைய மனக்கண்ல இருக்கக்கூடிய இருட்டை நீக்கி அவங்க ஆத்மாக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய டீச்சர் தான் குரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டீச்சர்னா இங்க நம்ம ஆசிரியரை சொல்லல. ஆசிரியர் உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. குரு அந்த சீடரோட மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். இருள் நீங்கின மாத்திரத்துல அந்த டிசைபிள் இல்ல சீடர் தானாவே கண்ணு தெரிஞ்சு உண்மைகளை உணர்ந்தறிந்து அந்த ஒளி வந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? குருவோட வேலை அதுதான். இந்த நெக்ஸ்ட் செவரல் டேஸ்ல குரு பற்றியான பல்வேறு நல்ல விஷயங்களை கிராண்ட் மாஸ்டர் வாயிலாக கோல்டன் லோட்டஸ் சூத்ரா சீரீஸ்ல இருந்து நம்ம படிக்கலாம். Namaste. Wish you a great day.